अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला व बरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अन अबी दरदा रज़ियल्लाहु तआला अन्हु अन्न रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम कान यक़ूल दावतुल मर्इल मुस्लिमि लिअख़ीहि बिज़ाहिरिल ग़ैब मुस्तजाबतुन इंद रअसिहि मलकुल मुवक्कल कुल्लमा दआ लिअख़ीहि बिख़ैर कालल मलकुल मुवक्कलु बिही आमीन वलक मिस्लुहु रवाஹு முஸ்லிம்। அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிண்டார்கள், ஒரு முஸ்லிமான மனிதர் தம்முடைய சகோதரருக்காக மறைவாக இருந்து கேட்கிற துவா ஏற்கப்படக்கூடியதாக இருக்கிறது, கபூல் செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய தலைமாட்டிலே ஒரு மலக்கு இருப்பார். அல்லாஹுவால் அவர் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பார், நியமனம் செய்யப்பட்டிருப்பார். அந்த முஸ்லிம் தம்முடைய சகோதரருக்காக துவா செய்கிற போது, நன்மையை கொண்டு நலவை கொண்டு துவா செய்கிற போது, நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்கு ஆமீன் கூறிக்கொண்டிருப்பார். யா அல்லாஹ், இன்ன முஸ்லீமுக்கு நன்மையை செய்வாயாக, இன்ன முஸ்லீமுடைய சோதனையிலிருந்து அவரை நீ காப்பாற்றுவாய், இப்படியெல்லாம் கேட்கிற போது அந்த மலக் ஆமீன் ஆமீன் என்று கூறிக்கொண்டிருப்பார். ஆமீன் என்று கூறுவதோடு வழக்கம் மிஸ்லுஹு, இது போன்ற நன்மைகள் உனக்கும் கிடைக்கட்டுமாகுக என்றும் சேர்த்து சொல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபின்றிருக்கிறார். உலகிலே வெகு தூரத்தில் வாழ்கின்ற முஸ்லிம் சகோதரர்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள், துயரப்பட்டு கொண்டிருப்பார்கள், அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள். இங்கே நாம் இருந்து கொண்டு அவர்களுக்காக துவா கேட்கிற போது, அவர்களுடைய நன்மைக்காக, ஈருலக பாக்கியத்துக்காக நாம் துவா கேட்கிற போது அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. மலக்குமார்கள் நாம் கேட்கிற துவாக்களுக்கு ஆமீன் சொல்வது ஒரு சிறப்பு என்றால், யார் யாருக்கெல்லாம் ஹைரை கொண்டு நாம் துவா கேட்கிறோமோ அந்த ஹைர் நமக்கும் கிடைக்கும் என்பது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்காக இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபில் இது பதிவாக இருக்கிறது. எனவே தான் நாம் துவாக்கள் கேட்கிற போது நம்மிடத்தில் பலரும் பேசியிருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள், வேண்டியிருப்பார்கள், எங்களுக்காக துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்று. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில பேர் துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள், தங்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்லியிருப்பார்கள். தங்களுடைய குடும்பங்களிலே, தங்களுடைய தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்களை, இழப்புகளை, கஷ்டங்களை, மன உளைச்சல்களை எடுத்து சொல்லியிருப்பார்கள். துவா செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் அவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து எல்லோருக்காக துவா செய்கிற போது நமக்கான அந்த துவாக்களும் அங்கே கபூலாகிறது. எனவே தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உங்களுக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு கேளுங்கள், ஏனைய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் வசனம் இறக்கியிருக்கிறான். உங்களுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் கேட்டால், துவா செய்தால் போதுமாகாது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக வேண்டியும் கேட்க வேண்டும். எனவே தான் உலமாக்கள் துவா கேட்பார்கள், அல்லாஹும்ம அஃபிர் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அர்ஹம் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அர்ஸுக் அல்லாஹும்ம அஸ்லிஹ் உம்மத்த முஹம்மத். இந்த உம்மத்துக்கு யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக, இந்த உம்மத்துக்கு யா அல்லாஹ் இஹ்சான் செய்வாயாக, நல்லுதவி செய்வாயாக, இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டக்கூடிய துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவர்களை நீ விடுவிப்பாயாக, காப்பாற்றுவாயாக, அல்லாஹ் ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் துவா கேட்பார். இந்த துவா மிக முக்கியமான ஒரு விஷயம். மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் புனித ஹஜ்ஜு உம்ராவிலே முக்கியமாக அவர்கள் என்ன செய்வார்கள், முதலிலே பிறருக்காக துவா கேட்பார்கள், அதற்கு பின்புதான் தங்களுக்காக துவா கேட்பார்கள். அப்படி கேட்கும்படி நம்முடைய மார்க்கத்திலே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தஹியாத்திலே நம்ம எப்படி துவா போதும், ரப்பனா ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி முஃமினீன என்று தானே நம்ம கேட்கிறோம். யா அல்லாஹ், என்னுடைய பிழையை பொறுத்துக்கள், என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய, ஏனைய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை பொறுத்துக்கள், மன்னித்துக்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாலே அம்மக்களுக்கு என்ன நன்மைகள் வேண்டுமோ அது கிடைத்துவிடும். நாம் செய்கின்ற பாவங்கள் தான் நமக்கு சேர வேண்டிய, அடைய வேண்டிய அந்த நன்மைகள் அந்த பாவங்களால் தடைபட்டிருக்கும்.
பாவங்களே மன்னிக்கப்பட்டு விட்டால் நன்மைகள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். எனவே தான் முக்கியமாக நாம் பிழை பொறுப்புக்காக துவா கேட்க வேண்டியிருக்கிறோம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா என்று நாம் கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எங்களை விட முந்தி சென்று விட்டவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாம் கேட்கிறோம். எதற்காக கேட்கிறோம்? நாம் நமக்காக வேண்டி மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நம்மிடத்தில் பலர் சொல்லியிருப்பார்கள் அல்லது சொல்லியிருக்க மாட்டார்கள். தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்துரைத்திருப்பார்கள். அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். இந்த ஹதீஸின் வாயிலாக அதுதான் நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இதற்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கின்றன. பெருமானாருடைய போதனைகளும் நிறைய இருக்கிறது. இப்ராஹிம் அதுகம் என்பவர் பெரிய இறை நெசச்செல்வர் வழியுள்ளார். ஒரு கப்பலிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடுமையான காற்று, கடல் காற்று வீசுகிறது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று மக்கள் உயிருக்கு பயப்படுகிறார்கள். காரணம், கப்பலிலே செல்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். மக்கள் அழுக ஆரம்பிக்கிறார்கள், கதற ஆரம்பிக்கிறார்கள், என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று. வாய்க்கமும் இல்லஹலாக், இனி நாம் தப்பிக்கப் போவதில்லை என்கின்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். நாம் கடலிலே மூழ்கத்தான் போகிறோம், நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது என்ற அந்த உறுதியோடு இருக்கிற போது தான் கான இப்ராஹிமு நாஇமன் ஃபி கசா, அவர் கப்பலிலே ஒரு பக்கமாக ஒரு போர்வையை அணிந்து கொண்டு படுத்திருந்தார். ஃபஸ்தவா ஜாலிசா, எழுந்து அமர்ந்து கொண்டார். சொன்னார், வகால அரைத்தனா குதிரத்தக்க ஃபாரினா அஃபுவக்க, யா அல்லாஹ், இப்போது நீ உன்னுடைய வல்லமையை காண்பித்து கொண்டிருக்கிறாய். கடலிலும் என்னுடைய ஆட்சி இருக்கிறது, திடலிலும் என்னுடைய ஆட்சி இருக்கிறது என்கின்ற உன்னுடைய குதிரத்தை யா அல்லாஹ் காண்பித்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுகிறார். உன்னுடைய குதிரத்தை என்ன என்பது எங்களுக்கு தெரிந்து விட்டது யா அல்லாஹ், எங்களுக்கு தெரிந்து விட்டது. ஐத்தனா குதிரத்தக்க ஃபாரினா அஃபுவக்க, நீ மன்னிக்கின்ற மனப்பான்மை உள்ளவன் என்பதை எங்களுக்கு நீ காண்பி என்று கேட்டார். கேட்கின்றவர் சாதாரணமான ஆள், நம்மளை போன்றவர் அல்ல. அவர் ஒரு இறைநேச செல்வர். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கும். அல்லாஹ்வுடைய சமூகத்திலே அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். எனவே அவர் கேட்டார். ஒரு மனிதர் உள்ளச்சத்தோடு, இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு கேட்கிற துவாவுக்கு நிச்சயமாக ஒரு வலிமை இருக்கும், சிந்தித்தும் சந்தேகமே இல்லை. கேட்டார். ஃபதஹபர் ரீஹு வ சக்கனல் பஹு, காற்று அமைதியாகிவிட்டது, கடலும் அமைதியாக ஆகிவிட்டது, மக்கள் பெருமூச்செறிந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் தமக்காக வேண்டி மட்டும் என்றில்லாமல் அந்த மக்களுக்காக கேட்கிறார். மக்களுக்கு கேட்கிற போது அல்லாஹ்விடத்திலே உரிமையோடு கேட்கின்ற அந்த உரிமை எப்படி அவருக்கு வந்தது என்று கேட்டால், அவர் ஒரு பரிசுத்தமான மனிதராக இருக்கிறார். நாமும் அந்த இறையச்சத்தோடு ஒரு பரிசுத்த சிந்தனையோடு நாம் துவா கேட்கிற போது, இதோ இன்னொரு சம்பவத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஹஜ்ஜுடைய காலகட்டம், ஹஜ்ஜாஜிகள் துவாவிலே மும்முரமாக இருக்கிறார்கள். அப்போ தருக்குமான் என்கின்ற ஊரை சார்ந்தவர் அமைதியாக இருக்கிறார். எப்படி துவா கேட்பது என்பது அவருக்கு தெரியவில்லை. மனசுக்குள் அழுகிறார். எல்லோரும் நிறைய துவா கேட்கிறார்கள், அவருக்கு துவா கேட்க தெரிகிறது, நமக்கு கேட்க தெரியவில்லை என்று அழுகிறார். அழுதுவிட்டு அவர் தனக்கு தெரிந்த பாஷையிலே சொல்லுகிறார், யா அல்லாஹ், எனக்கு எப்படி துவா கேட்பது என்பது தெரியவில்லை. அவர்கள் என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ, உன்னிடத்தில் என்னென்னலாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் தந்து விடுகிறார்களா. எப்படி கேட்கிறார் பாருங்கள். அவர்கள் என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் தந்துவிடு. அதற்கு பின்னால் அவரை இன்னொரு நல்லவர், சாலிஹானவர் கனவிலே பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்லுகிறார், அன்னல்லா கபில ஹஜ்ஜன்னாஸ் விதாவத்தி தாலிக்க தருக்குமானி. இவர் கேட்ட துவாவின் காரணத்தினாலே, இவர் துவா ஒன்றும் கேட்கவில்லை, என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் தாரும் என்று தான் கேட்டார். அந்த துவா பரக்கத்தினாலே அனைவருடைய ஹஜ்ஜும் கபூலாகிவிட்டது. காரணம், இவர் தம்மை தாழ்த்தி கொண்டு கேட்டார், தம்மை எளிமைப்படுத்தி கொண்டு கேட்டார் என்று. இப்படி அன்பான பெருமக்களை, நாம் எந்த ஒரு மனநிலைமையிலே துவா கேட்கிறோமோ அந்த மனநிலைமையை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அல்லாஹ் கபூல் செய்கிறான். இன்றைய கால சூழ்நிலையிலே பலஸ்தீன் மக்களுக்காக துவா கேட்கணும். நாம் உருக்கமாக கேட்க வேண்டும், மனமுவந்து கேட்க வேண்டும், வேதனையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ், நீ சக்தி பெற்றவன் நன்கு தெரிகிறது. ஆனால் அந்த மக்கள் என்ன பாவம் செய்கிறார்கள் யா அல்லாஹ், கொஞ்சம் மன்னித்து விட யா அல்லாஹ், கொஞ்சம் அஃபூ செய்ய யா அல்லாஹ். இதோ கேரளாவிலே, வயநாட்டிலே
கிட்டத்தட்ட 300லிருந்து 500 குடும்பங்கள் மாயமாகிவிட்டதாக பத்திரிகை செய்தி சொல்லுகிறது. நிலச்சரிவு ஒரு முறைக்கு இருமுறையாக மும்முறையாக நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த காட்சியே மிகவும் கடுமையான முறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய முஸ்லீம் குடும்பங்கள், அந்த முஸ்லீம் குடும்பங்கள் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கிறார்கள். நிலச்சரிவு ஏற்பட்டு மண்ணுக்குள் புதையுண்டிருக்கிறார்கள். இது இறைவனுடைய சோதனை. கேரள முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்கள் மிக நல்லவர்கள், நல்ல இபாதத்து உள்ளவர்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சில சமயம் நல்லவர்களுக்கும் சோதனைகள் வரும். முதல் நாள் தான் அறிவிப்பு செய்கிறார், ஒரு இமாம் அறிவிப்பு செய்கிறார், கடும் மழை பெய்கிறது, நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், கவனமாக உஷாராக இருங்கள் என்று. இப்போது அந்த இமாம் காணவில்லை, உயிரோடு இருக்கிறாரா ஹையா மையித்தா அல்லாஹ் படைச்ச தம்புரானுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போது மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா என்னவென்று கேட்டால், யா அல்லாஹ் இறந்தவர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, விமோச்சனம் சொர்க்கத்தை தருவாயாக, இருப்பவர்கள் உயிரோடு ஊசலாடி கொண்டிருப்பவர்களை காப்பாற்றுவார். காரணம் மண்ணுக்குள்ளே புதைகின்றிருப்பவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. எனவே நாம் துவா கேட்க வேண்டுகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாம் கேட்கிற துவாவுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. துபரல் குல்லி சலவாத் என்ற ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. இப்படி நாம் நமக்காக துவா கேட்பது போல ஏனைய மூமினான ஆண்கள் பெண்களுக்காக நாம் துவா கேட்கிற போது நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் அல்லாஹ் வெற்றி பெறச் செய்வான். அதே போன்று ஏனைய மூமினான ஆண்கள் பெண்களுக்கும் நாம் துவா கேட்ட அந்த ஒரு திருப்தி, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய துவாக்களை கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.